ஹலோ நண்பர்களே, இட்ஸ் மீ சலு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப விசித்திரமான விஷயமா, அதே சமயத்துல இந்த உலகத்தை பாதிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்க போகுது. ரெட் ஹைப்பர்னு ஒரு சிவப்பு மாடு இருக்காமே, அது யூத மதத்துல ரொம்ப பரிசுத்த சின்னமா பார்க்கப்படுதாமே. இப்போ அந்த மாடுகள் இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட்டுச்சுனோ, அதுக்கப்புறம் யூதர்கள் 3ஆம் ஆலயத்தை கட்ட போறாங்கன்னு பரபரப்பா பேசிட்டு இருக்காங்களே. இது நிச்சயமாக ஒரு முக்கியமான நிகழ்வு தான். இதுக்கு பின்னாடி இருக்கும் வரலாறு, மதம் மற்றும் அரசியல் என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்க. முதல்ல இந்த ஆலயத்தை கட்டினது சாலமன் என்கின்ற சுலைமான் நபி தான். அதுக்கப்புறம் பாபிலோனர்களால் படையெடுக்கப்பட்டு அவங்க வெற்றியும் பெற்று இந்த இடத்த முற்றிலுமா தரைமட்டமா ஆக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த இஸ்ரேலிய மக்களை தங்களோட நாட்டுக்கு அடிமையாகவும் கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழித்து பாரசீக மன்னர்கள் இந்த இடத்துல போர் புரிந்து அந்த இடத்த வெற்றி கொள்றாங்க. அதுக்கப்புறம் த சைரஸ் த கிரேட் அப்படின்ற ஒரு பாரசீக மன்னர் தான் இந்த இஸ்ரேலியர்களை திரும்பவும் இவங்களோட நாட்டுக்கு வர அனுமதியும் கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 2ஆம் ஆலயத்தை கட்டுறதுக்கான பெர்மிஷனும் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆலயம் கட்டவும் படுது. அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் கழிச்சு திரும்பவும் இந்த இடம் ரோம பேரரசால படையெடுக்கப்பட்டு ரோம பேரரசு வெற்றியும் அடைகிறாங்க. அப்போ இந்த 2ஆம் ஆலயம் முற்றிலுமா அழிக்கவும் படுது. அப்பலேன்னு இப்ப வரையும் இந்த யூதர்கள் இந்த 3ஆம் ஆலயத்தை கட்டியே தீரணும்னு முடிவோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப நம்பிக்கையும் வச்சிருக்காங்க. ஆனா அதுலதான் ஒரு சிக்கலே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடம்தான் இஸ்லாமியர்களுக்கும் பரிசுத்தமான அல் அக்ஸா மஸ்ஜித் அமைஞ்சிருக்க இடமும் கூட. இப்போ ரெட் ஹைப்பர்னா என்னன்னு பார்க்கலாம். ரெட் ஹைப்பர்ன்றது ஒரு சிவப்பான காளை மாடு. அது ஆண் மாடல்ல பெண் மாடு. இது யூத மதத்துல மிகவும் பரிசுத்தமான மற்றும் அபூர்வமான ஒன்றா கருதப்படுது. இந்த மாடுகள் எப்படி இருக்கணும்னா, இது உடம்பு முழுக்க ஒரே நிறமா தான் இருக்கணும்ன்றாங்க. இதுல வெவ்வேறு கலர் முடிகள் இருக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த மாட்டோட உடம்புல ஒரு கருப்பு நிறமோ இல்ல வெள்ளை நிற முடியோ இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மாட்டை எந்த ஒரு வேலைக்காகவும் பயன்படுத்தி இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. யூத மதத்துல இந்த மாட்டை தூய்மைக்காக பயன்படுத்துறோம்னு அவங்க சொல்றாங்க. ஒரு நபர் சாவு அல்லது சடலம் ஆகியவற்றோட தொடர்பு கொண்டா அவர் தூய்மை அற்றவரா அந்த மதத்துல கருதப்படுறாங்க. அவங்கள தூய்மை இல்லாத நிலைய தொடக்கதான் இந்த ரெட் ஹைப்பரோட சாம்பல் தேவைப்படுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பழைய காலத்துலனா இந்த ரெட் ஹைப்பரை தனியா ஒரு இடத்துலதான் கொல்லப்பட்டுச்சு. அந்த மாட்டை கொன்னு அதோட சாம்பல ஒரு நீரோட கலந்து அதை தூய்மைப்படுத்தும் நீர்னு அவங்க சொல்றாங்க. அந்த நீரால தூய்மை இழந்த நபர் மேல தெளிக்கப்படுது மூலமா அவங்க தூய்மையை பெறாங்கன்னு நம்பப்படுது. இது ஏன் முக்கியமா யூதர்கள் கருதுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, யூதர்கள்ல பல பேரு இந்த 3ஆம் ஆலயத்தை கட்டணும்னு அதற்கு முன்னதா மக்கள் தூய்மை பெற வேண்டும் என நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நம்புற மாதிரி மெசையா வருகைக்கு முன்னாடி முன் சின்னமா இந்த ரெட் ஹைப்பர் இருக்கணும்னு ஒரு நம்பிக்கையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது மறுபிறவி அல்லது இறுதி காலங்களில் முக்கிய பங்கு வகிக்கணும் அவங்க நம்புறாங்க. இன்றைய காலகட்டத்துல இந்த ரெட் ஹைப்பரை
கண்டுபிடிப்பதுன்றது ரொம்ப அரிதான விஷயம்தான். சில யூதர்களும் மற்றும் கிறிஸ்துவ குழுக்களும் இந்த மாடை வளர்க்க முயற்சிக்கிறாங்க, அதுவும் ஜெனட்டிக்கா. சமீபத்துல அமெரிக்கான்னு 5 மாடுகளை கொண்டு வந்தாங்கன்னு 2022 இந்த விஷயம் உலகம் முழுக்க வைரலா பேசப்பட்டுச்சு. இதனால இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3ஆம் ஆலயம் கட்டப்படுற இடம் தான் முஸ்லிம்களுக்கும் பரிசுத்தமான அல் அக்ஸா மஸ்ஜித் அமைஞ்சிருக்க இடம். இதனை முஸ்லிம்கள் மிக மோசமா பாக்குறாங்க. ஏனென்றா அவர்கள் நம்புவது இந்த இடம் இறுதி வரை பாதுகாக்கப்படணும்னு. அது மட்டும் இல்லாம கடைசி இறை தூதரான முகமது நபி இங்கேதான் விண்ணுலகம் பயணம் மேற்கொண்டாங்கன்னு. அது மட்டும் இல்லாம இதுதான் முஸ்லிம்களோட 3வது புனித தலனும் அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்தான் முஸ்லிம்கள் தொழுகையோட திசையாக முன்பு காலத்துல வச்சிருந்தாங்க. இதனாலதான் இன்னைய வரையும் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்போதைய நிலவரம் என்னன்னா, இப்போ இந்த இரட்டை மாடுகளை இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. ஆலயம் கட்ட திட்டம் முன்னேறிக்கிட்டே இருக்கணும். உலகம் முழுவதும் மக்கள் இத கவனிச்சுட்டு இருக்காங்கன்னு சிலர் எதிர்ப்புகளை வைக்கிறாங்க, சிலர் இத ஆதரிக்கவும் செய்யறாங்க. ஆனாலும் இது ஒரு பெரிய மத நிலைமைய கிளப்பக்கூடிய நிகழ்வாதான் இருக்கு. முடிவா சொல்லணும்னா ஒரு சிவப்பு மாடுதான், ஆனா அது ஒரு மத பரிசுத்தத்திற்கும் வரலாற்றுக்கும் அரசியலுக்கும் மையமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க. இதுதான் யூடியூப்ல என்னோட முதல் வீடியோ. தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க, போக போக சரி செஞ்சிடுறேன். யூதர்களின் வரலாறு முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். அது வரைக்கும் நன்றி.